கணேசாய நமக. பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம். இது ஆங்கில தேதி கணக்குப்படி 17/11/2025 முதல் 15/12/2025 வரை உள்ள காலமாகும். இந்த கார்த்திகை மாதம் என்பது அந்த முதல் தேதி அன்று வானமண்டலத்தில் உள்ள கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசியில் எந்த கிரகங்களும் இல்லை. 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு சுத்தம். 5ஆம் வீட்டில் கடக குரு வக்கர நிலையில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார், சிம்ம கேது. 7ஆம் இடத்தில் கன்னி சந்திரன். 8ஆம் இடத்தில் புதன் வக்ரமாகவும் சுக்கிரன் ஆட்சி மூல திரிகோணமாகவும் இருக்கின்றார். 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். 12ஆம் இடத்தில் ஆட்சி மூல திரிகோண சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு. அன்றைய தினம் பிற்பகல் 3:12 அளவில் வக்ர நிவர்த்தி அடைந்து அதிசார ஓட்டத்துக்கு தயாராக இருக்கின்றார். அதே போல் உடன் ராகு என்ற கிரகமும் அங்கே இருக்கின்றார். ஆக இந்த மாதிரியான சீன் வானமண்டலத்தில் இருக்கின்றது. புதனும் கூட கார்த்திகை முதல் நாள் அன்று, அதாவது 17/11/2025 அன்றைய தினம் இரவு 6:48 அளவில் வக்ர நிவர்த்தி அவரும் அடைந்திருந்தார். அதிசார ஓட்டத்துக்கு அவரும் தயாராக இருக்கின்றார். இந்த நிலையில் உங்கள் ராசி நாதனாகிய குரு பகவான் அதிசார ஓட்டமாக கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்ற நிலையில் மீண்டும் வக்கரத்துக்கு வந்துடுறார். இந்த நிலை உங்களுடைய சில சிந்தனைகள் நிலை தடுமாறச் செய்து இருந்த நிலையில் இந்த உச்ச வக்கரம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதாவது 7.5 சனியின் முடுக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடக குருவினுடைய பார்வை உங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. அதோடு அவர் வக்ரம் அடைந்து மிதுனத்தை நோக்கிய பயணத்தில் அவர் இருக்கிறார். மிதுனத்தில் தான் இருந்தார். மிதுனத்தில் இருந்து அதிசார ஓட்டமாக கடகத்துக்கு வந்துட்டார். வந்தவர் மீண்டும் வக்கரத்துக்கு வந்துட்டார். ஆகையினால சில முடிவுகள் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் எடுத்த முடிவுகளிலிருந்து மாற்றம் தரும் முடிவுகளை எடுப்பீர்கள். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாகவே அமையும். ஏனென்றால் அவர் அதிசார ஓட்டத்தில் தான் இருக்கிறார். மிதுனத்தில் உள்ள குரு பகவான் கடகத்துக்கு மீண்டும் மிதுனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஏற்கனவே நிறைய மனச்சுமைகள் நிறைய இருந்துச்சு. மனச்சுமைகள், சொந்த பந்தங்களுடைய குறைபாடுகள், குற்றங்குறைகள் எல்லாமே உங்களை போட்டு வெகுவாக அழுத்தி இருக்கும். இந்த அழுத்தப்பட்ட நிலையில் சூரியனும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல ஐப்பசி மாதத்தில் இருந்த போக்கு கார்த்திகை மாதம் ஆன உடனே சூரியன் 8லேருந்து 9க்கு வந்துட்டார். அந்த 9க்கு வந்ததனாலும் உங்களுடைய கௌரவம் கொஞ்சம் பாதிப்படையாமல், குரு வக்கரத்தில் உச்சத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த சூரியன் செவ்வாய் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் வீண் அபவாதங்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆகையினால் இந்த மாதம் உங்களை பொறுத்த மட்டில் பல பணிச்சுமைகளிலிருந்தும் பல மனச்சுமைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கும். ஆகையினால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கௌரவம், செல்வம், செல்வாக்கு சற்று உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே சமயத்தில் விரயங்கள் கடுமையாகத்தான் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல உள்ள சனியும் ராகுவும் விரயங்களை கொடுத்து கொண்டு தான் இருப்பார்கள். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வக்ர நிலையில் இருக்கின்ற காரணத்தினால செலவினங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவில் தான் இருக்கும். 10க்கு அதிபதியாகிய ஆதாய குருவும் அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்திலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினால பணிச்சுமைகள் நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் குறைஞ்சது. மீண்டும் பணிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக வந்திருக்குது. ஆக
பணிச்சுமைகளை பொறுத்தமட்டில் ஒரு இடத்திலிருந்து இன்னும் பக்கத்தில் போய் வேலை பார்த்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தூரமாக போய் வேலை பார்க்க வேண்டிய நிலை உண்டாகும். ஏனென்றால் ஒன்று வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், இல்லைன்னு சொன்னால் வேலை பார்க்கும் இடமே வேறு இடமாக மாறியிருக்கும். ஆகையினால் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதம் இருக்கும். அதுபோக தொழில் உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு கடும் உழைப்பை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உழைப்பு அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதத்தில் கடும் போராட்டமாகவே அந்த உழைப்பு இருக்கும். தொழில் சரி, வியாபாரத்திலும் சரி, அதிக அளவு அலைச்சல் திருச்சல், போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய திறனுக்காக உங்களுடைய பாடுகள் அதிக அலைச்சல் கொடுக்கக்கூடியதாகவே அமையும். ஆகையினால் எப்பயுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதுவும் உங்கள் மீது குற்றச்சாட்டு விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதாக இது இருக்குது. ஆகையினால் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். சக ஊழியர்களை முழுமையாக நம்பவும் கூடாது, நம்பாமலும் இருக்கக்கூடாது. 2 வகையாக நிலைப்பட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதாவது நம்பணும், நம்பக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட தரத்தில் நீங்கள் இருக்கணும். ஆகையினால் எந்த ஒரு செய்திகளையும் மனசார பகிர்ந்து கொள்வது தவறு. உடன் சக ஊழியர்களோடு மனதளவிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உதட்டளவில் ரொம்ப ஒரு நல்லவர்கள் போல தான் காட்டிக்கிடணும், அவருக்கு சாதகமானவர் போல காட்டிக்கிடணுமே தவிர உள்ளுக்குள்ளே எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால்தான் உங்களுடைய பணியில் அபவாதங்கள் தவிர்க்கக்கூடியதாக அமையும். அல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்னு சொன்னால் உங்கள் மீது பழிச்சொற்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இது விளங்குது. கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து 11, 12 அதிபதி ஆகிய சனி பகவான் 12ஆம் இடத்துல ராகுவோடு சம்பந்தப்பட்டதுனால வரவுகள் அனைத்தும் சில சமயங்களில் மருத்துவ செலவுகளுக்காக இடம்பெற்றுவிடும். உங்களுக்காக இல்லாவிட்டாலும் உங்களுடைய குடும்பத்தினர்கள் அல்லங்கில் நண்பர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்காக விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு வகை இருக்கின்றது. அதே போல் சனி பிரீதியாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது கட்டாயமாக செய்ய வேண்டும். சனிக்கிழமை காலையில் 9 மணி முதல் 10:30 மணிக்குள் ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பாக விளங்கும். ஏனென்றால் இப்போ இது மிதுனத்தில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் உள்ள சனியையும் ராகுவையும் பார்வையிட்டு கொண்டு வந்தார். அவர் அதிசார ஓட்டத்தில் கடகத்துக்கு சென்ற உடனே மீண்டும் பணிச்சுமை அதிகமாவதோடு செலவினங்களும் கட்டுக்கடங்காமல் இருக்கின்றது. ஆகையினால் வரவு செலவுகளை பொறுத்தமட்டில் வரவை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இது இருக்குது. நிதானமாக நடந்து கொண்டீர்களே ஆனால் கையிருப்பு கரையாமல் பார்த்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 2, 9 அதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடம் தனம் குடும்ப வாக்குக்கு அதிபதியானவரும் 10க்கு உடையவருமாகிய 9க்கு உடையவருமாகிய செவ்வாய் 9ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால தனம் முடை எவ்வளவுதான் நீங்கள் செலவு ஏற்பட்டாலும் கூட தனம் முடை ஏற்படாது. அவ்வப்போது பணம் சரளமாக பணம் புரண்டு கொண்டிருக்கும். ஆகையினால் கடன் வாங்கி யாவது அந்த செலவுகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம். அதே சமயத்தில் கையிருப்பு கொஞ்சம் கரைஞ்சாலும் கூட வேறு வகையில் பணம் வந்து கொண்டு இருக்கும். குடும்பத்தில் இதுக்கு முன்னால் இருந்த நிலை இப்பொழுது கொஞ்சம் மாறும். இது கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தி. பண விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், பணிச்சுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், அலைச்சல் திருச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும், குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அதன் மூலமாக உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் ஏற்படக்கூடிய மன உளைச்சல், மன அமைதியின்மையை குடும்பத்துக்குள்ளே சரி பண்ணி கொள்ளலாம். அந்த மாதிரி குடும்பம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அடுத்தபடியாக 9க்கு அதிபதி ஆகிய சூரியன் 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழி உறவினர்கள் கொஞ்சம் பலகீனமாக இருக்கின்றார். பலகீனமாக இருந்தாலும் கூட உபத்திரவம் என்பது இந்த காலகட்டத்தில் வராது. ஏனென்றால் உங்களுடைய ராசி நாயகனே இந்த 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால அந்த இடத்தில் தோப்பனார் வழிகள் செய்யக்கூடிய தீங்குகள் உங்களை அண்டாமல் இது தடுத்து காப்பாற்றும். 9ஆம் இடத்திலே ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால பாக்கியமும் கிடைக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு கூட தடையாக இருந்த ஒரு காலமாக கிட்டத்தட்ட கழிந்த 1 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தடை இப்பொழுது விலகுது.
ஏனென்றால் செவ்வாயை குரு பார்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆகையினால் பாக்கியாதிபதியை புண்ணியத்தில் இருந்து கொண்டுள்ள உங்கள் ராசி நாயகன் பார்க்கின்ற காரணத்தினால இந்த பாக்கிய தடை விலகுது. ஆக கொடுத்து வச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு இடம் இருக்கணும். அது போல் இருந்துச்சு. அனுபவிக்க விடாமல் ஒரு வருஷமாக தடை இருந்துச்சு. இப்பொழுது வந்து இந்த காலகட்டத்தில் அந்த தடை விலகுது. ஆகையினால் நீங்கள் எண்ணிய காரியங்களை நடத்தி காட்டலாம், சில விஷயங்களை அனுபவிக்கலாம். அந்த மாதிரியாக இருக்குது. 3-8 அதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். 3 குடையவன் நண்பர்கள், அதாவது வெளியுலக நண்பர்கள், முயற்சிகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், தொடர்புகள், இவைகளெல்லாம் குறிக்கக்கூடிய வீடு. 8ஆம் வீடு என்பது வந்து அபகீர்த்திகளை கொடுக்கக்கூடிய வீடு. இந்த 8ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்திலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினால அபகீர்த்திகள் ரொம்பவே குறைந்துவிடும். உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் விலகிவிடும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நிறையா வசை மாறி பொழிந்து இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து அவைகள்லாம் விலகக்கூடிய காலகட்டம். ஆகையினால் பணியில் இருந்து வந்த தாக்கம் விலகிவிடும். பணிச்சுமை வேறு, பணி தாக்கம் வேறு. இந்த பணி தாக்கம் என்பது வந்து மற்றவர்கள் இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய தாக்கம். பணிச்சுமை என்பது வேலைகள் அதிகமாக இருக்கும். 3 நாள் வேலையை ஒரே நாளில் முடிக்க சொல்லுவாங்க, அதுதான் பணிச்சுமை. அதே போல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து பணி தாக்கு. இந்த மாதிரி தாக்குதல்கள் குறைந்துவிடும் சுக்கிரன் அவங்க இருக்கின்ற காரணத்தில். 3க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால பிரயோஜனமாகத்தான் இருக்கும். தைரியம், வீரியம், பராக்கிரம் சிறப்பாக இருக்கும். வெளிவட்டார தொடர்புகள் நன்றாக இருக்கும். அதே போல் நாட்டியம், நாடகம், சினிமா, சங்கீதம், உல்லாசம், கேளிக்கை, சல்லாபங்க இவைகள்லாம் இந்த மாதத்தில் வந்து சிறப்பாகவே இருக்கின்றது. 4-7 அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இவர் ஏற்கனவே கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர். அப்படிங்கிறதுனால தாய் சுகம், கல்வி சிறப்பாகவே விளங்கும். 7க்குடையவன் 8ஆம் இடத்துல இருந்தால் கணவன் மனைவி இவர்களுக்குள்ள உள்ள உறவுகள் பலவீனமடையும்னு சொல்லணும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துக்குரியவன் ஆதிபத்திய தோஷம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால அவர் 8ல் போய் இருந்துச்சுன்னு சொல்லி நல்லதாக, இதுக்கு முன்னால் இருந்ததை விட கணவன் மனைவி உறவுகள் வலுவடையும், தாம்பத்தியம் சிறக்கும், குடும்பத்தில் வந்து ஒற்றுமை மேலோங்கக்கூடிய காலகட்டம் ஆகும். அதான் பொதுவாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வெளிவட்டாரத்தில் விட நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சந்தோஷம் நிலவும். அந்த மாதிரியாக இருக்குது. 5க்கு அதிபதியாகிய சந்திரன் 7ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால புதிதாக காதல் மலரக்கூடிய காலகட்டம். ஏனென்றால் பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி வந்து 7ஆம் இடத்திலே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த புதியவர்கள் தொடர்பு, நட்பு வலுவடையும், புதிய காதல் உருவாகும். ஏற்கனவே பேக்கேஜான காதல், அதாவது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட காதல் கூட திரும்ப மீண்டும் ஒன்றிணையக்கூடியதாக இந்த மாதத்தில் அமையும். அந்த மாதிரியாக இருக்குது. ஆக காதல் செய்து கொண்டிருப்பவர்கள், காதலித்து தோல்வி அடைந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வந்து மாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே நீங்கள் இனிமேல் அந்த அவள் வந்து கிடைக்க மாட்டாள் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதத்தில் வந்து எதிர்பாராத சந்தர்ப்ப விதமாக திரும்ப மீண்டும் வந்து ஒரு தொடர்பில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது விளங்கும். அதே போல் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த வில்லங்கம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக விலகும். பாட்டை மூட்டை சொத்துக்களில் இருந்து வந்த வழக்கு, வம்பு, தும்புகள் இவைகளில் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய நிலை. ஏனென்றால் 6க்கு அதிபதியாகிய சூரியன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டார். 6ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தினால வழக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. நிச்சயமாக அந்த வழக்கு வம்புந்தும்புகள், அதாவது எந்த வழக்கானாலும் பூர்வ புண்ணியத்தில் மட்டும் இல்லை, சொத்து பத்துக்கள் மட்டும் இல்லை, வேறு எந்த வழக்கானாலும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆகையினால் 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல உள்ள சனி, ராகு இவைகள் வந்து உங்களை பொறுத்த மட்டில் மெயின் கேரக்டர், அதாவது பெரிய அளவில் உள்ள சில சிக்கல்கள் வந்து இந்த மாதத்தில் முடிவுக்கு வந்துவிடும். இதெல்லாம் எப்போ தீர்மோ அப்படின்னு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத வண்ணமாக வழக்கு தீர்ப்புக்கு வந்துவிடும். அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமைந்து வெற்றி கொடியை கூட தட்டி பறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். அதே போல் இந்த மாதத்தில் சிறப்பு என்னன்னு சொன்னால்,
காதல் வந்து இந்த மாதத்தில் நிறைவு பெற்று வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கும். ஆக இந்த மாதம் உங்களை பொறுத்தமட்டில் சில சிறப்புகளும் சில சிரமங்கள் இருந்த போதிலும் கூட மொத்தத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக விளங்குது. நன்றி, வணக்கம்.